கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர். காவலர்களுக்கு சமையல் செய்து கொடுப்பவரின் மகளிடம் அத்துமீறல். காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரை கைது செய்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை. நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அடுத்த ஆயில்பட்டியைச் சேர்ந்தவர் மோகன். இவர் கொல்லிமலை வாழவந்தி நாட்டில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ளனர். தற்போது நாமக்கல் நகரில் பரமத்தி ரோட்டில் உள்ள காவலர் குடியிருப்பில் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் மோகன். இந்நிலையில் கொல்லிமலை வாழவந்தி நாடு காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களுக்கு கொல்லிமலையைச் சேர்ந்த ஒருவர் சமையல் செய்து கொடுத்து வருகிறார். சமையலரின் 19 வயது மகள் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு BSc படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி திண்டுக்கல் செல்வதற்காக புறப்பட்ட கல்லூரி மாணவி மற்றும் அவரது தந்தை இருவரையும் சிறப்பு உதவி ஆய்வாளர் மோகன் தனது காரில் அழைத்து சென்றுள்ளார். அப்போது முள்ளுக்குறிச்சியில் மாணவியின் தந்தை காரில் இருந்து இறங்கி உள்ளார். இதனையடுத்து மாணவியை மட்டும் காவல் உதவி ஆய்வாளர் மோகன் தனியாக அழைத்து கொண்டு காரில் சென்றுள்ளார். தொடர்ந்து சிறிது தூரம் சென்ற பிறகு மாணவியிடம் மோகன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி கத்தி கூச்சலிட்டுள்ளார். பின்னர் காரில் இருந்து கீழே இறங்கிய மாணவி பேருந்து பிடித்து திண்டுக்கல் சென்றுள்ளார். தொடர்ந்து நாமக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் வந்த கல்லூரி மாணவி சிறப்பு உதவி ஆய்வாளர் மோகன் தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது குறித்து புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல் ஆய்வாளர் கொல்லிமலை சிறப்பு உதவி ஆய்வாளர் மோகனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். வேலியே பயிரை மேய்ந்தது போல பாதுகாப்பாக அழைத்து சென்று பேருந்து நிலையத்தில் விட்டு வருவார் என நம்பி காரில் அனுப்பி வைக்கப்பட்ட மாணவிக்கு சிறப்பு காவல் ஆய்வாளர் மோகன் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளது நாமக்கல் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே இப்படி அத்துமீறலில் ஈடுபடுவதால் யார்தான் பாதுகாப்பு கொடுப்பார்கள் எனவும் கேள்வி எழுந்துள்ளது.